Hallelujah. 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 சரி, இப்போ நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எல்லாம் சின்ன பிள்ளைங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்ப சத்தம் போடாதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. வேறு வால்யூம்லாம் எதுவும் டச் பண்ணாதீங்கம்மா. ஒன்ஸ் நான் பேச தொடங்கினதுக்கப்புறம் ஆமாம், எதுவுமே நீங்கள் டச் பண்ணாதீங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன். சரி சரி கடந்த வாரம் செய்தி கொடுக்கும் பொழுது உற்சாகமாக கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு யூஸ்வலாக அப்பா தான் கொடுப்பார்கள் செய்தி முதல் வாரம் என்றால். ஆனால் இன்றைக்கு அப்பா நீனே செய்தி கொடுத்து விடு என்று சொன்னார்கள். ஆனால் நிஜமாவே சொல்கிறேன், நிஜமாவே நேற்று இந்த செய்தி எழுதுறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஏனென்றால் எதை நான் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதை நான் சபைக்கு நான் போதிக்க வேண்டும், எது சபைக்கு அது பக்தி விருத்திக்குரிய ஒரு காரியமாக இருக்கும். வால்யூமை டச் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். சரி, அதன்படியாக சரி, கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளுங்க ப்ளீஸ். ஆமாம், மற்றவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இன்றைக்கு நிஜமாகவே நான் அது யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, சரி நீங்கள் அநேகர் அன்றைக்கு அந்த அடக்க ஆராதனைக்கு வந்திருந்தேன்னா, நான் அந்த நேரத்தில் ஒரு காரியம் என்னுடைய ஆவியில் ஏவப்பட்டு சொன்னேன். ஏனென்றால் எதுவுமே நான் அந்த நேரத்தில் ஆயத்தப்படுத்தலை. ஆனால் சபைக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தையை நான் சொன்னேன். இதோ உங்கள் தாய். எதற்காக சொன்னேன் என்றால், எப்படி அந்த தாய் அவர்கள் உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமுமாக இருந்தார்களோ, அதே போல் நீங்கள் யாவரும் அந்த தாயை நேசிக்கிறவர்கள். நீங்களும் அவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ, நீங்களும் அந்த தாயை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஒரு அறிவுரை நான் கொடுத்தேன். ஆமேன், அப்படிதானே? சரி, அதன்படியாக இன்றைக்கு எடுக்க போகிற செய்தியும் அதன்படியாகவே நான் ஒரு தொடர்ச்சியாக எடுக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன். ஆதலால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இங்கேயும் பாருங்கள், ஒரு ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு சாட்சி. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க பார்ப்போம். இங்கே பார்த்து வாசிங்க பிரதர் ப்ளீஸ். அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. ஆமேன். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. கண்களை மூடுவோமாக. ஏசப்பா, இன்றைக்கு இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து சபைக்கு என்ன நீர் கற்பித்து கொடுக்க வேண்டுமோ, எதை நீர் போதிக்க வேண்டுமோ அதை நீர் போதித்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். அப்பொழுது பாருங்க, இங்க அந்த இந்த நீதிமொழிகளை எழுதினது யார் என்றால், லெமுவேல் ராஜாவுடைய தாயாருடைய அறிவுரை. இதெல்லாமே லெமுவேல் ராஜா என்கிற ஒரு ராஜா இருந்திருக்கிறாரு. அந்த ராஜாவுடைய தாயாருடைய அறிவுரை. அப்போ அந்த தாயார் சொல்கிறாள், அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, ஆனால் நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்ந்து 31ஆம் வசனத்தில் பாருங்க, அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடுவது. ஹல்லேலூயா. நிஜமாகவே இந்த வசனம், இந்த 3 வசனங்களையும் வாசிக்கும் பொழுது ஏதோ எங்க அம்மாவுக்கே எழுதினது போல காணப்பட்டது எனக்கு. ஆமேன். சரி, ஆனா நிஜமாகவே இது வெறுமனே ஒரு தனிப்பட்ட ஸ்திரீக்கோ ஒரு தனிப்பட்ட ஒரு தாயாரை குறித்து எழுதப்பட்ட ஒரு வசனம் இல்லை. ஏனென்றால் ஸ்திரீ என்றால் ஒரு சபைக்கு அடையாளம். இது ஒரு சபைக்காக எழுதப்பட்ட ஒரு வசனம். அப்படி என்றால் எவ்வாறு இந்த சபை புகழப்படுகிறது? ஏனென்றால் பாருங்க, இந்த 31ஆம் வசனத்துல அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. அப்படி என்றால் அவள் செய்த நற்கிரியைகள், அவள் செய்த நன்மைகள் யாவும் அவள் மரித்து தேவனுடைய ராஜ்யத்தின் வாசல்களில் பிரவேசிக்கும் பொழுது அவளை என்ன செய்கிறார்களோ, அந்த ஸ்திரீயை, இந்த சபையை
அந்த தூதர்கள் புகழுகிறார்களாம், தேவன் புகழுகிறாராம். ஹல்லேலூயா. அதன்படியாக எவ்வாறு இந்த சபை புகழப்பட வேண்டும், எவ்வாறு இந்த ஸ்திரீ புகழப்பட வேண்டும், எனக்கு நேரம் இல்லை, அதனால இங்கே நீங்க பார்த்து கொள்ளுங்க. பைபிள் எல்லாம் டர்ன் பண்ணி கொண்டிருந்தேன்னா நேரம் இருக்காது. அப்போ பாருங்க, உன்னத பாட்டு 4:5 பாருங்க, இப்படி புகழப்பட வேண்டும். எப்படி ஏசப்பா வந்து இந்த ஸ்திரீயை பார்த்து அழைக்க வேண்டும் என்றால், என் பிரியமே, என் ரூபவதி, உனக்குள்ள எந்த ஒரு பழுதும் இல்லையே. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை ஸ்திரீகள், எத்தனை ஆண்கள், எத்தனை இந்த சபையார் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பழுதும் இல்லாத ஒரு சபையாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, நீ இதோ கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசி என்று கர்த்தர் நம்மளை பார்த்து புகழ வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டும் கிடையாது, மலை பிரசங்கத்தில் எழுதப்பட்டது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்றைக்கு இந்த உலகத்துல நீங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருந்து நீங்க ஏசப்பாவை மட்டுமே மேன்மைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்தனா, நீங்க நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிற பிள்ளைகளாக இருந்தனா, அங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பாருங்க, 3ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்கிறது, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் சொந்தமாகுகிறது. ஹல்லேலூயா. என்னங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. சபையில தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஏன் உற்சாகம் கம்மியாக இருக்கிறது? ஹல்லேலூயா. ஏன் இந்த சபை புகழப்படுகிறது? ஏனென்றால் அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பாருங்க, அங்க ஏசப்பா சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிற பிள்ளைகளாக இருந்து எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த விதத்திலையும் நாம் வந்து மேன்மை காட்டாமல் எளிமை உள்ளவர்களாக நாம் வாழும் பொழுது, கண்டிப்பாக நாம் அந்த வாசல்களில் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பார்த்து புகழுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையாரே, நாமும் இந்த லெமுவேல் ராஜாவுடைய தாயார் எழுதின இந்த அறிவுரையை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த லெமுவேல் ராஜா, நான் சொன்னபடியாக அது ஒரு புறஜாதி ராஜா. அது எந்த ஊர் ராஜான்னு யாருக்கும் தெரியல, ஆனா கண்டிப்பா யூதர் ராஜா கிடையாது, ஒரு புறஜாதி ராஜா தான். இன்றைக்கு நான் என்ன ஒரு உதாரணப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்றால், இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே லெமுவேல் ராஜா. எல்லாம் முதல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா லெமுவேல் ராஜானா யாருன்னு? யாருங்க? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல மட்டும் தான் இருக்குது. அதை நீங்க வாசிக்கலன்னா லெமுவேல் ராஜானா யாருன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க முடியாது. சரி, அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் தான் லெமுவேல் ராஜா. இன்றைக்கு நீங்க ஒரு சபையாக இந்த லெமுவேல் ராஜாவுடைய தாயாருடைய அறிவுரையை நீங்கள் கேட்க போகிறீர்கள். ஆயத்தமா இல்லையா? என்னங்க நீங்களாம் ஆயத்தமா இருந்த மாதிரி தெரியலையே. அம்மாவை இழந்த நான் உற்சாகமா இருக்கிறேன், நீங்க என்னது? ஒரு நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். சரி, அப்ப பாருங்க என்ன அறிவுரை கொடுக்கிறார் பாருங்க. 1ஆம் வசனத்துல இருந்து வருவோம் பாருங்க. ராஜாவாகிய லெமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும். நல்லா பாருங்க, முதல் அறிவுரை எங்க வந்து அவனுடைய பலனை வீணாக்க கூடாதா? ஸ்திரீகளுக்கு உன் பலனையும், ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியையும் நீர்கொடாதே. ஹல்லேலூயா. 2 அறிவுரைகள். அப்படி என்றால் என்னதற்கு அடையாளம் என்றால், இன்னைக்கு ஸ்திரீகள், இது வந்து ஒரு சபைக்கு எழுதப்பட்ட ஒரு அறிவுரை என்று நான் உதாரணப்படுத்தி நான் பேசுகிறேன். ஆதலால் இன்றைக்கு சபைக்கு கொடுக்கப்படுகிற அறிவுரை என்னென்னது என்றால், ஸ்திரீகளுக்கு உன் பலனை என்றால் கவர்ச்சிக்கு உன் பலனுக்கு, உன்னுடைய பலனுக்கு, கவர்ச்சி என்கிற அந்த பலனிற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க, இன்னைக்கு எல்லா சபைகளிலும் கவர்ச்சி தான். இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கவர்ச்சி தான் இருக்கிறத தவிர தேவனுடைய வார்த்தையே இல்லை. அது மட்டும் இல்ல, ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை கொடாது என்று சொன்னது, இந்த சபைகளை கெடுக்கிறதே
இந்த கவர்ச்சி தான். ஏன்னா ராஜாக்கு கெடுக்கும் காரியங்களுக்கு. அப்படி என்றால் இன்னைக்கு நல்ல உன்னதமான ராஜாவாக ராணியாக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இந்த ஸ்திரீகளுக்கும் இந்த உலகத்தின் கவர்ச்சிகளுக்கும் நீங்கள் இடம் கொடுத்தபடியினால் ராஜாக்களாக ராணிகளாக வாழ வேண்டிய நீங்கள் கெட்டு போய் விட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்படி என்றால் ஒரு சபைக்கு கொடுக்கப்படுகிற இந்த அறிவுரை என்னதென்றால், இந்த சபைக்கும் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கும் கவர்ச்சி தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்க எப்படிப்பட்ட கவர்ச்சியாக இருக்க வேண்டுமா? கர்த்தர் என் பிரியமே நீ பூரண ரூபவதி என்று சொல்கிற கவர்ச்சி மட்டும் இருந்தால் போதும். ஆவியில் எளிமையுள்ள ஒரு கவர்ச்சி இருந்தால் மாத்திரம் போதும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக உங்களை கொண்டு செல்லும். அதனால தான் பாருங்க, பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அறிவுரைக்கிறார். பாருங்க, இன்னைக்கு பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுரை கொடுக்கிறார். ஆனால் இது பெண்கள் என்பது ஸ்திரீ என்கிறது ஒரு சபைக்கு ஒரு அடையாளம். அந்த சபை எப்படி கவர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் எதனால் எந்த அஸ்திபாரத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று அங்க பாருங்க பேதுரு சொல்கிறார். பாருங்க, வாசிங்க பிரதர். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. கவர்ச்சி தேவையில்ல. இன்னைக்கு சபைக்கு என்ன தேவை? சாந்தம் தேவை, அமைதல் உள்ள ஒரு ஆவி தேவை, இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த நல்ல குணங்கள் தான் தேவை. இதுதான் உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க வேண்டும். இதில் தான் தேவன் பிரியப்படுகிறார். நீங்கள் இப்படிப்பட்டவர்களா இருந்தால்தான் நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தின் வாசல்களில் பிரவேசிக்கும் பொழுது உங்களை கண்ட அந்த தேவ தூதர்களும் கர்த்தரும் உங்களை புகழுவார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு இன்னும் அந்த ஹல்லேலூயா எல்லாம் பத்தல. ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒரு ஸ்திரீ, ஒரு சபை என்பது இப்படிதான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதன் பிறகு பாருங்க 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல பார்ப்போம். நீதிமொழிகள் 31:4-5 பாருங்க பிரதர், வாசிங்க. திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லெமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். ஆமென். அப்ப இங்க பாருங்க, அவர் சடன வேற ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த லெமுவேல் ராஜாக்கு ஏதோ ஒரு குடி பழக்கம் இருந்திருக்கு போல இருக்கு. அப்படிதானே? ஏதோ ஒரு குடி பழக்கம் இருந்தது போல இருக்கிறது. அதனால தான் திராட்சை ரசத்தை அதிகமாக குடிக்காத, மதுபானத்தின் படியாக நீ நடந்து கொள்ளாத அப்படின்னு அவர் ஒரு அறிவுரை கொடுக்கிறார். இதுவும் பாருங்க சபைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அறிவுரை தான். ஏனென்றால் இன்றைக்கு சபைகளும் இப்படிப்பட்ட மதுபானங்களினாலும் திராட்சை ரசத்தினாலும், திராட்சை ரசம் என்னது? உலகத்தின் திராட்சை ரசத்தினாலும் நாம் அதோடு நாம் கலந்து விடக்கூடாது. இது எதற்கு அடையாளம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க, அங்க மகாவேசி பாபிலோன் என்று ஒருத்தி காணப்படுகிறாள். வாசிங்க பிரதர், இங்க பார்த்து வாசிங்க. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. யாருடைய மதுபானத்தினால்? இந்த மகாவேசியின் மதுபானத்தினால். இன்றைக்கு இந்த மதுபானம் என்பது, இந்த திராட்சை ரசம் என்பது, உலகத்தின் திராட்சை ரசம் என்பது இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் போதனை இல்லாத மற்ற போதனைக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. நீங்க கிறிஸ்துவின் உபதேசத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் இல்லாதவர்கள், அவர்கள் யாருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பார்கள்?
அந்தி கிறிஸ்துடைய உபதேசத்திற்கு போய் விடுவார்கள். அதனால தான் பாருங்க, இது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சபை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட உலகத்தின் மதுபானங்களுக்கும் திராட்சை ரசங்களுக்கும் இந்த உலகத்தில் காணப்படுகிற அவ்வேறு உபதேசங்களுக்கும் கலந்து விடாமல் தங்களை பரிசுத்தமாக கிறிஸ்துவின் உபதேசத்தில், கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தில், கிறிஸ்து என்கிற மூளை கல்லினால் கட்டப்பட்ட சபையாக மாற வேண்டும். இதுதான் இசைவாய் இணைக்கப்பட்ட சபை. இந்த சபைதான் கர்த்தர் அவருடைய ஆவியை கொண்டு கட்டினார். ஹல்லேலூயா. நிஜமாகவே பாருங்க, இந்த மதுபானம் தான் இன்றைக்கு அநேகருடைய ரட்சிப்புக்கு அது ஒரு இடறுதலாக காணப்படுகிறது. அப்படிதானே? ஆவிக்குரிய இடறுதலும் இந்த மதுபானம் தான். இன்னைக்கு பூமிக்குரிய இடறுதலும் இந்த மதுபானம் தான். இன்னைக்கு அருமையான சபையின் பிள்ளைகளே, இந்த ரெண்டு விதமான மதுபானமும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. ஏனென்றால் நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தாதான் நீங்க பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து புகழுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகு 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள். சடனா என்னது, இவ்வளவு நேரமா மதுபானத்தை குடிக்காதன்னு சொன்னாரே, இப்ப என்னது சொல்றாரு? மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தை கொடு, மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரத்தையும் கொடுங்கள் என்று சொல்கிறாரே. இது என்ன வித்தியாசமா இருக்கிறது என்று நினைத்து கொள்ளாதீங்க. இங்க கொஞ்சம் அந்த மொழிபெயர்ப்புல எல்லாம் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் ஆயிடுச்சு, சரிங்களா? ஏனென்றால் அந்த மடிந்து போகிறவருக்கு மதுபானத்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அது வெறும் மதுபானம் இல்ல, அது ஒரு பலத்த போஜனத்தை கொடுங்கள் என்று எபிரேயர் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி மடிந்து போகிறவர்களுக்கு ஒரு பலத்த என்னது, ஒரு ஸ்ட்ராங் ட்ரிங்க் அப்படின்னு. எப்படின்னா அது மதுபானம் கிடையாது. அது எதற்கு அடையாளம் என்றால், அது முற்றிலுமாக கிறிஸ்துவின் உபதேசம், நல்ல உபதேசங்கள், ஒருவனை பரிசுத்தமாக்கும் உபதேசங்கள், அதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த மதுபானத்தை, அது என்னதுன்னா பலமுள்ள அந்த போஜனத்தை நீங்கள் குடித்தனா, மனம் கசந்தவர்களுக்கு நீங்க திராட்சை ரசத்தையும் கொடுங்கள். அது எதற்கு அடையாளம் என்றால் அது ரட்சிப்பிற்கு அடையாளம். ஹல்லேலூயா. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? எனக்கு நேரம் இல்லை, ஃபாஸ்டா போகணும், இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் புரிந்து கொள்ளுங்க, சரிங்களா? அப்படி என்றால் இதெல்லாமே ரட்சிப்புக்கு அடையாளம். ஒரே ஒரு வசனத்துல ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சங்கீதம் 104:15 பாருங்க, தாவீது சொல்கிறார், மனுஷனுடைய வாசிங்க, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். ஆமென். அப்படி என்றால் மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம், அது என்னதுங்க? இது தாவீது என்கிறவர் ஒரு தீர்க்கதரிசி. இது தாவீது என்கிறவர் ஒரு தீர்க்கதரிசி. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. இது என்னதென்றால், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம் என்பது ரட்சிப்பு அடையாளம். அவனுடைய முகக்கலையை உண்டு பண்ணும் என்ன என்கிறது ஆவியின் அபிஷேகத்திற்கு அடையாளம். அதன் பிறகு மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் அவர் தான் கொடுக்கிறார் என்பது பலமுள்ள தேவனுடைய ஆகாரத்தை அவர் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? அப்படி என்றால் இதை தான் பாருங்க, அந்த லெமுவேல் ராஜாக்கு அவளுடைய தாயார் அறிவுரை கொடுக்கிறார், ஒரு சபைக்கு அறிவுரை கொடுக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கிறிஸ்து உங்களுக்காக உண்டு பண்ணின அந்த புது உடன்படிக்கையான அந்த ரத்தத்தை சிந்தி உண்டு பண்ணினார் அல்லவா, அந்த ரத்தத்தின்படியான அந்த திராட்சை ரசத்தின்படியாக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் பலமுள்ள ஆகாரத்தை நீங்கள் உண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகு பாருங்க 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துக்கு வந்துருவோம். அங்க பாருங்க, நீதியை குறித்து ஒரு அறிவுரை கொடுக்கறாங்க பாருங்க அவங்களுடைய தாயார். ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லோருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். ஆமென். அப்படி என்றால் பாருங்க, எல்லாவற்றிலும் நீதியை நடப்பி, தேவ நீதியை நீ நடப்பி என்று அங்க ஒரு அறிவுரை கொடுக்கிறார். இது வேற யாருடைய போதனை கிடையாது, இது இயேசுவோடைய போதனையே. அப்படிதானே? இதான வாஸ்தவம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம்
கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒரு சபைக்கு இதுதான் கொடுக்கப்படுகிற பிரதான ஒரு கற்பனை. என்னது? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடணும், வேதாமத்தை வாசிக்கணும், இதுல இருக்கிற மகத்துவத்தை யாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த உலகத்துல நீங்க அநியாயம் செய்யாமல், அசுத்தம் இல்லாமல் நீங்கள் தேவ நீதியை நடப்பிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதான் கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு சபையை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார். இப்படிப்பட்ட ஒரு சபை தான் பரலோகத்தின் வாசலில் நிற்கும் பொழுது கர்த்தர் அந்த சபையை பார்த்து புகழுவார். ஹல்லேலூயா. அதன் பிறகு பாருங்க, இது எல்லாமே நிறைவேற வேண்டும் என்றால், இப்ப பாருங்க, இந்த லெமுவேல் ராஜா நான் யாருக்கு அடையாளம் என்று சொன்னேன்? நீங்க. அவங்களுடைய அம்மா யாருக்கு அடையாளம் என்றால் ஞானத்திற்கு ஒரு அடையாளம். ஞானத்தை பேசுகிறாள் அம்மா. ஆனா இப்ப பாருங்க, அம்மா பாருங்க, ஒரு காரியம் இது எல்லாமே நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு காரியம் தேவை. அது என்னதென்று பாருங்க. 10ஆம் வசனத்துல பாருங்க, அவர் சொல்கிறார் பாருங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. சரி, போதும். அப்ப பாருங்க, எதை இங்க சுட்டி காட்டுகிறாள்? அந்த தாயார் எதை தேட வேண்டும் என்று லெமுவேலுக்கு சொல்கிறார். இது தமிழ்ல வாசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். ஆங்கிலத்தில் அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு குணசாலியான ஒரு மனைவியை கண்டுபிடிக்கிறவள் யார்? அப்படி என்றால் அறிவுரை கொடுக்கிறாள். நீ ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயை நீ கண்டுபிடிக்க வேண்டும். நீ அப்படி கண்டுபிடித்தால் அவளுடைய விலை முத்துகளை பார்க்கிலும் உயர்ந்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த ஸ்திரீ என்கிறது சபைக்கு அடையாளம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அநேக காரியத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய போதனைகளை கேட்டு தன்னைத்தானே நீங்கள் ஆராய்ந்து சோதித்து பார்த்து தேவனுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஒரு சபை கண்டிப்பாக தேவை. ஹல்லேலூயா. அதுதான் அவங்க சொல்றார். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ஒரு மணவாட்டியின் சபையை கண்டுபிடிப்பவன் யார்? ஹல்லேலூயா. எனக்கு ஹல்லேலூயா பத்தல. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் பேசுறது போர் அடிக்குதோ, இல்லைன்னா ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா தெரியல என்னதுன்னு. சரி, அப்படி என்றால் நாம கண்டிப்பாக ஒரு மணவாட்டியின் சபையில் நம்ம சேர்க்கப்பட வேண்டும். நீங்க நம்மளுடைய சபையின் பிள்ளைங்களா நீங்க அநேகர் அங்கங்க போயிட்டு வருகிறீங்க. ஆனா நான் சொல்கிறேன், ஏசப்பா எங்க தலைவராக இருக்கிறாரோ அதுதான் மணவாட்டியின் சபை. அந்த சபையில இருந்தால்தான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் பொழுது கர்த்தரும் தேவதூதர்களும் உங்களை பார்த்து என்ன பண்ணுவார்களாம்? புகழுவார்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா நீங்க பாருங்க, நிஜமாகவே இங்க தான் உதாரணப்படுத்தி பேசுகிறார். என்ன, நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாடு வேதாமத்துல ஓசியால பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்ன பண்ணிவிட்டாள்? அவள் ஒரு தவறான ஒரு தாயாரை தெரிந்து கொண்டாள். அப்படிதானே? யார் அது? எசபேலை தெரிந்து கொண்டாள். ஆனால் பாருங்க, இன்னைக்கு நிஜமாகவே நாம் ஒரு உண்மையுள்ள சபையாக இருக்க வேண்டும். நாம் இந்த மணவாளனுக்கு மட்டுமே உரிய ஒரு மணவாட்டியின் சபையாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிற சபையாக இருக்க முடியும். அப்படிதானே? ஏனென்றால் பாருங்க, உண்மையான சபையில் ஒரு மணவாட்டிக்கு ஒரு மணவாளன் தான். அப்படி என்றால் ஒரு சபைக்கு ஒரு புருஷன் தானே. 2 புருஷன் இருக்க முடியாது, 3 புருஷன் இருக்க முடியாது, 4-5 புருஷன் இருக்க முடியாது. அப்படிதானே? அப்படி என்றால் யார் உங்களுடைய நாயகர்? யார் உங்களுடைய புருஷர்? இல்லீங்களா? பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். your maker is your husband. எபிரேயர் வார்த்தையில் அது கொடுக்கப்பட்ட வார்த்தை போலாயக், புருஷர், ஈஷி. யார் சொல்றா? பிதாவாகிய தேவன் சொல்கிறார். ஓசியா 2:19 எடுத்துக்கொள்ளுங்க.
அங்க பாருங்க ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார் பாருங்க. அந்த பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் செய்கிறார், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். விவாகம் என்னது? கல்யாணம். நிறைய பேருக்கு தமிழ்ங்கிறீங்க, ஆனா இது இந்த வார்த்தைகளும் உங்களுக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. விவாகம் என்னது? திருமணம். நித்திய திருமணத்திற்கு உங்களை நான் நியமித்துக் கொள்ளுவேன் அப்படி என்று சொல்கிறார். யார் சொல்கிறார்? பிதாவாகிய தேவன் சொல்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பாருங்க. அங்க நடுப்பகுதியில இருந்து வாசிங்க. அடுத்தது பாருங்க. அடுத்த பகுதி போங்க. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் போதும். ஏனெனில் பிதாவாகிய தேவன் சொல்கிறார், நான் அவர்களுக்கு புருஷராக நாயகராக, though I was a husband to them, நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தாலும் அவர்கள் என்னுடைய நியாயப்பிரமாணங்களை மீறி போட்டு விட்டார்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் முழுவதுமாக பழைய ஏற்பாட்டில் ஒரே தேவன், அந்த தேவன் தான் உங்களை என்ன பண்ண போகிறார்? விவாகம் பண்ண போகிறார். நானே உங்களுடைய நாயகர், உன் சிருஷ்டிகரே உன்னுடைய நாயகர் என்று சொன்னவர் தான். அப்படி என்றால் நம்மளுடைய புருஷர் யாராக இருக்க வேண்டும்? நம்மளுடைய மணவாளன் யாராக இருக்க வேண்டும்? பிதாவாகிய அவசரம் ஏன் இவ்வளவு அவசரம்? யாராக இருக்க வேண்டும்? பிதாவாகிய. இப்ப வாஸ்து எல்லாமே எங்க? பழைய ஏற்பாட்டுல இருந்து தானே வாசித்தீங்க. பிதாவாகிய தேவனாக தான் இருக்க வேண்டும். ஆனால் அங்கதான் பாருங்க, பவுல் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. 2 கொரிந்தியர் 11:2 வாங்க. அங்க சொல்றாரு பாருங்க பேதுரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்றும் ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற நியமித்தபடியினால். ஹல்லேலூயா. நீங்க யாருக்கும் புரியலையா? அங்க பவுல் பாருங்க அழகாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் பாருங்க. யார் அந்த புருஷரா? கிறிஸ்து என்கிற 2ஆம் புருஷர் கிடையாது. கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு புருஷர் தான் உங்களுக்கு உண்டு. அந்த புருஷருக்கு தான் உங்களை நான் நியமித்துக் கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நிஜமாகவே நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு சாட்சி பெற்ற சபையாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சாட்சி பெற்ற சபையாக இருந்து அந்த லெமுவேல் ராஜாவுடைய தாயார் கொடுத்த ஒவ்வொரு அறிவுரையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 31ஆம் அதிகாரத்துல ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 31ஆம் அதிகாரத்தை வாசித்து விட்டு நீங்கள் உணர்ந்து கொள்ளணும், நான் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய சபை எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி பரிசுத்தமாக இருந்தால் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது அங்க தேவனும் தேவதூதர்களும் என்னை பார்த்து எப்படி புகழ வேண்டும். அதுதான் பாருங்க 29ஆம் வசனம், 30ஆம் வசனம், 31ஆம் வசனத்துல மறுபடியும் வாசிப்போம். நானே வாசிக்கிறேன். அநேகம் பெண்கள் குணசாலியா இருந்தது உண்டு, நீயோ வெறும் ஒரு பெண்மணிக்காக மட்டும் எழுதல, நீயோ சபை குறித்து எழுதுகிறார். அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, கவர்ச்சி வேண்டாங்க, அது எல்லாமே வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, ஒரு சாந்தம் உள்ள ஒரு குணம் இருக்கணும், ஒரு அமைதல் உள்ள ஒரு ஆவி இருக்கணும். இதுதான் ஒரு ஸ்திரீக்கு ஒரு அழகு. இப்படிதான் நீங்க புகழப்படுவீர்கள். அது மட்டும் இல்ல, 31ஆம் வசனத்துல அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அப்படி என்றால் கர்த்தர் சொல்றாருல, நான் வரும்பொழுது என்னுடைய பலனை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறார். அது எல்லாத்தையும் அந்த ஸ்திரீக்கு கொடுங்கள், அந்த சபைக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த ஸ்திரீ பரலோகத்துக்கு செல்லும் பொழுது, இந்த சபை பரலோகத்துக்கு செல்லும் பொழுது அங்க கர்த்தர் அங்க வாசற்படியில் இருப்பார், தேவதூதர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாருமே எப்படி புகழுவார்கள்? என் ரூபவதியே, என் பூரணமே, உன்னில் ஒன்றும் எந்த ஒரு பழுதும் இல்லையே, அப்படி என்று புகழுகிற ஒரு காட்சி இன்றைக்கு நாமும் காண வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையார் இதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா இல்லையா? இன்றைக்கு இதற்காக தான் நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த அஸ்திபாரம் யார்? நம்மளுடைய புருஷர். அதற்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம். ஒரு புருஷர் இருக்கணும், ஒரே புருஷர். யார் அந்த புருஷர்? கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு புருஷருக்கு உங்களை நான் நியமிக்கிறேன் என்று அங்க பவுல் சொல்கிறார். இந்த அஸ்திவாரத்தின் மேல் தான் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.